பசுபதி அதான் பசுபதி கவுச்சரா எடுத்து வந்துக்கிறேன். நான் தான் பசுபதி, நீ தான் பசுபதினு தெரியும். என்ன பண்ணுகிற? அழிய பிடிங்கி பிடிங்கி போட்டு பிடி ஏழையே பிடி. இவ்வளோ எங்கே போட்டு இவ்வளோ வரா இதை பிச்சு போட கூடாது. அவன் கையே பிடிக்கிறேன், நீ தான் தூக்கி போட்டுனுக்குற. அவன் மரம் வைப்போம் மலை வர வைப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மரம் வளர்ப்போம் மலையை வர வைப்போம் பேசுறேன். நான் அதெல்லாம் சொன்னேன். அதாவது வந்து இவரு வந்து பிச்சு போட்டுருவாராம். நம்ம டைலாக பிச்சு பிச்சு சொன்னா ஒட்டு வைப்பாராமா. எடிட்ரு பார்த்துங்க. இப்போ நீ எடிட்ரு. சரி இதே மாதிரி பிச்சு பிச்சு போட்டிருந்தா அப்புறம் எப்படி மழை வரும்? வெயில் தானே வரும். எவனா போறான் எவனா போறான் நீ இப்போ எப்படி போற பாக்குறியா? எப்படி போற பாக்குறியா? ஐயோ அவசரத்துக்கு வரமாட்டுது. ஹலோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டா? இவங்க ஒருத்தர் புடிங்கி மரத்தை புடிங்கி நிற்கிறாரு. வந்து ஒரு புடிங்கி போங்க. பாரதி பரமாட்டா. ஐயோ அதுதான்மா என்னமா படிச்சிருக்கேன். கடவுளே ஏமா என்னமா படிச்சிருக்கேன். காயலிஸ்டா அருண். சரிண்ணா சரி நான் மறுபடியும் கூப்பிட்றேன். 2 நிமிஷம். அப்புறம் எப்படின்னாங்கறா? சரி பெரிய படத்துல பெரிய டைரக்டரோட நடிக்கலாமா? சின்ன வாய்ப்பு உங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தா டைரக்டர் எனக்கு வாய்ப்பு போயிடும். ஏய் அது மாதிரிலாம் போகாதுப்பா. போகாதா? நானே போடுவேன் அப்புறம் போகாது. இந்த மூஞ்செல்லாம் டைரக்டர் மக்களே இந்த மூஞ்சை பார்த்துங்க. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா நடிக்க வருமா இல்லை நடிப்பா வருமா? பாவி தெரியல பண்ணிட்டாப்பா. ஐயோ அருண் பெரிய டைரக்டரோட படம் பண்றான். ஒரே ஒரு வாய்ப்பு கேட்டேன். இந்த முகனை நடிக்கிறதுக்கு லாக்கியே இல்லை, அப்படியே நடிப்புக்கு சொல்லல. ஏன் வாய்ப்பு இல்லை சொல்லிட்டான். இங்க தோப்பு தெரியுது மேடம். இல்லையே இது தமிழ் கட்டாயத்த. தோப்பு தெரு போணுமா? தோப்பு தெரு போனினா ஒரேடியா மேல போயிடுவேன். என்னது தோப்பு தெரு போனா ஒரேடியா மேல போறோம். மேம் தோப்பு தெரு இல்ல மேடம். இப்பதான் ஒருத்தன் அத கேட்டு மேல போயிடுறான். எங்க போயிட்டான்? மேல போயிட்டாரு. எந்த இடம்? ஆனே இல்லைன்னு தெரியாதா? இல்லைன்னு தெரியாதா? தெரியாது. இந்த ஊர்லயே பிறந்து வந்து இடம் தெரியல சொல்றேன். சரிவா சொல்றேன். நம்ம பிரிட்ஜ் இருக்கா? பிரிட்ஜ். ஆமா. அந்த பிரிட்ஜ்ல இருந்து வெளியே வருமா? அப்படியே லெஃப்ட் கட் பண்ணணும். ஆமா. லெஃப்ட் கட் பண்றோமா? அப்படியே ரைட் கட் பண்ணணும். ஒரு பார்க் இருக்கும். ஆமா. அந்த பார்க் என்ன பார்க்கு? அது தெரிஞ்ச நான் இங்க வரேன். ஆனா இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா நல்ல செமையா அழகா செடியெல்லாம் அப்படியே இயற்கையா காத்தோட்டமா வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இங்கே தான் வருவாங்க. ஆனால் நம்ம அப்படி அதுதான் நீ அப்படி வந்து கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் அப்படியே வரல. நான் வந்து ஜாப்பிங் போவேன். ஹலோ பார்க்குன்னா நிறைய பேர் இருப்பாங்களே, இங்கே ஒருத்தர் கூட இல்லையா? இதை போய் பார்க்க சொல்றிய லவ் பேக் பண்ணி மியூசிக் டை போட்டு வந்துட்டு நேரத்தில் கல்யாணம் ஆயிருந்தா ஒரு பேட்டி வந்து தாத்தா எனக்கு
பார்க் இட்டுன்னு போங்க தாத்தா, பார்க் இட்டுன்னு போங்க தாத்தா சொல்ற வயசுல உனக்கு லவ் பேர்ட்ஸ் தேவை. லவ்வர்ஸ் பார்க்குக்கு வந்தீங்களா, 4 புக் எடுத்து படிச்சீங்களா, இல்ல உடற்பயிற்சி செஞ்சீங்களா இல்லாம இவங்க பொண்ணுங்களை ஜொல்லுத்துக்குனே வர்றானுங்கப்பா. இது மாதிரி ஆளுலாம் எல்லாம் உனக்கு வந்து வச்சுக்கிறேன். ஓகே